சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24. குடும்ப வாழ்வில் 50 ஆண்டுகளை காணச் செய்த இறைவனுக்கு நன்றி கூறும் இந்நாளில் வருகை புரிந்துள்ள மேதகு ஆயர் அவர்கள், அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள், நண்பர்கள், இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. 2/6/1976 இறைவனால் இணைக்கப்பட்ட இவ்விருவரின் கரங்கள் இணைந்தே பயணித்து 2026 ஆண்டை அளித்து ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. 4/9/1950 திரு மரிய சூசை ஆசிரியர், திருமதி சந்தனம்மாள் இவர்களின் முதல் மகனாக திரு வரப்பிரகாசம் அவர்கள் பிறந்து தொடக்க கல்வியினை இருந்தை பங்கில் தொடங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்து ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் அதனைத் தொடர்ந்து ஆம்கோ பேட்டரி நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரியாகவும் பணியாற்றினார். தமையனின் பொறுப்பினை அறிந்த பெற்றோர்கள் திருமணம் என்னும் அருட்சாதனத்தை பெற தகுந்த துணையை தேடிய போது வரமாக கிடைத்தவர்தான் திருமதி பாத்திமா. இவர் 2/2/1954 திரு ஆரோக்கியசாமி, திருமதி பிரகாசமேரி இவர்களின் செல்ல புதல்வியாக பிறந்தார். 2/6/1976 திரு வரப்பிரகாசத்தின் துணைவியானார். நல்ல மனையாளை பெற்றவர் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க நீதிமொழிகள் 31:10-30 வசனங்களில் வரும் எல்லா நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரர்கள் இவர்கள். ஆம், இவர் மதிப்புமிக்கவர், பிறராலும் கணவராலும் முழுமையாக நம்பப்படுகிறவர். நாள்தோறும் வைகரியில் துயிலெழுந்து இறைவனை புகழ்ந்து நாளெல்லாம் சுறுசுறுப்புடன் பணியாற்றி சந்திக்க வருவருக்கெல்லாம் இன்முகத்துடன் விருந்தளித்து ஆனந்தத்தோடு பேசி அன்போடு அறிவுரை கூறுபவர். அவருடைய பிள்ளை எமரன்ஷியா இன்பரசிக்கு சிறந்த தாயாகவும் வழிகாட்டியாகவும் அவருடைய கணவருக்கு சிறந்த மனைவியாகவும் இல்லத்தரசியாகவும் விளங்குபவர். பல பண்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரான இவரை பெற்ற திரு வரப்பிரகாசம் மிகவும் கொடுத்து வைத்தவர். இவர் தம் குடும்பத்தில் மூத்த மகனுக்குரிய அன்பு, பாசம், வழிகாட்டுதல், நல்வழிப்படுத்துதல், ஜெபிக்க தூண்டுதல், ஞான காரியங்களை செய்ய ஊக்குவித்தல், நலமற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறுவது, அவ்வப்போது முதியோரை சந்திப்பது, உரையாடுதல் போன்ற ஒவ்வொன்றுமே மகிழ்ச்சியான தருணங்களாக பார்க்கிறோம். இவர் தனது வாழ்வில் பல பணிகள் செய்தாலும் நற்செய்தி பணி செய்வதில் மிகவும் நிறைவு கண்டவர். ஆன்மீக பணியில் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்ந்தவர். நன்னிலத்தில் விளைந்த கனி 100 மடங்கு கடி தரும் என்ற சொற்களுக்கு ஏற்ப இவ் ஆன்மீக பயணத்தை 2003 ஆண்டு மேதகு ஆயர் பீட்டர் அபீர் அந்தோணிசாமி அவர்களால் ஈர்க்கப்பட்டு ஊக்கமுடன் பணியாற்றத் தொடங்கினார். அதன் பிறகு எம்மாவூஸ் ஆன்மீக மையத்தின் இயக்குநராக இருந்த அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் நாதன் சிவகங்கை மறைமாவட்டம், அருட்தந்தை அக்டோவியஸ் வேலூர் மறைமாவட்டம் மற்றும் தற்போது பணியாற்றும் அருட்தந்தை பன்னீர்செல்வம் சேலம் மறைமாவட்டம் மற்றும் அருட்தந்தையர்களுடன் இவ்விரைப்பணியில் தன்னையே முழுமையாக இறை திட்டத்தில் இணைத்து கொண்டு இன்று வரை இப்பணியில் தொய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்றும் இவர் எம்மாவூஸ் ஆன்மீக மையம் அருள்ஜோதி ட்ரஸ்டின் உறுப்பினராக பணியாற்றுகிறார். தம்பதியர்களாக இவர்கள் கடந்து வந்த பாதைகளில் பல மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள், பணியாளர்கள் என பல்வேறு ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து நன்றி கூறும் இத்தருணத்தில் இவர்கள் இருவரையும் இவ்வுலகிற்கு தந்த இருவரின் பெற்றோர்கள் ஆசீர்வாதம் வேண்டியும் இறையருள் நிரம்ப பெறவும் 50 ஆண்டுகள் மேலும் 50 என பல ஆண்டுகளை அருளின் ஆண்டாகவும் ஆரோக்கியத்தின் ஆண்டாகவும் விடுதலையின் ஆண்டாகவும் இவர்களுக்கு கொடையாக வழங்கிட இறைவனை வேண்டி தொடரும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். வருகின்ற திருப்பவனி இறை மக்களாக மகிழ்ந்து
திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாழ்வாய் பேருடனே. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சி ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆயரே நீவே வருக. திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்களும் வருக. இறையாசிர் பெறும் தம்பதியரே வருக. இறையாசிர் பெறும் இறை மக்களே வருக. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்று பெறவே இறைவாய் வருவோம். தேவர்கள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். திருக்குலமே வாழ்வாய் பேருடனே திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகிழுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. வாழ்வை தேடி வருவோம். வாழ்வின் நன்மை அடைவோம். அணிவாய் குலவாய் இயேசு பரவினோம். மறையின் வழியை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாழ்வாய் திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலடியான் 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி பேசுவார். அன்பு இருமாப்பு கொள்ளாது, அன்பு இழிவானதை பேசாது, அன்பு தற்புகழ்ச்சி அடையாது, அன்பு அனைத்தையும் தாங்கி நிற்கும். அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய இல்லற வாழ்விலே 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஆசிரால் நிரம்ப பெற்ற திருமண தம்பதியர் திரு வரப்பிரகாசம் திருமதி ஃபாத்திமா தம்பதியினர் இறைவனுடைய அன்பை உணர்ந்து இவ்விருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அன்பை அடிப்படையாக கொண்டு 50 ஆண்டுகள்
ஆண்டவர் திருமுனையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே திருமணம் என்னும் திருவருட் சாதனத்தின் வழியாக இணைந்த இந்த திருமண தம்பதியர் தங்களுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே எப்படி கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல மனைவிக்கு திரு வரப்பிரகாசம் தலையாய் இருந்து வழிநடத்தி காத்து இருவரும் 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஆசிரியிலே நிரம்ப பெற்று வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தருணத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்நாள் வரையில் இவர்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த திருமண 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மேதகு ஆயர் பீட்டர் அபீர் சுல்தான் மறை மாவட்டம் ஆயர் அவர்களை இந்த திருவழிபாட்டு திருப்பலிக்கு அன்போடு இறைமக்கள் சார்பாகவும் குழுமி இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். ஏனைய அருள் தந்தையர்களையும் இறைமக்களாகிய உங்களையும் திருப்பலிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தங்கள் திருமண வாழ்வின் பொன்விழாவை கொண்டாடும் வரப்பிரகாசம் பாத்திமா என்னும் உன் பிள்ளைகளாகிய இந்த தம்பதியரை தங்கள் நீடிய வாழ்வில் செய்த நற்செயல்களை முன்னிட்டு இவர்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவர்களுடைய அன்பின் தொடக்கத்தை 50 ஆண்டுகளுக்கு முன் நீர் திருமண அடையாளத்தினால் உறுதிப்படுத்தியது போல நற்கனி நிறைந்த முதுமையிலும் இவர்களுக்கு ஆசி வழங்குவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சற்றே எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது திருவிவிலியம் அந்த வாசக நூலுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி தீபம் போல உன்னை ஒளியாகிறே தீபம் போல என் வாழ்வை உவந்தளிக்கிறே தீபாஞ்சலி தீபாஞ்சலி
தீபாஞ்சலி தூபம் போல உன் முன்னே புகையாகிறே தூபம் போல என் வாழ்வை உவந்தளிக்கின்றே தூபாஞ்சலி 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 மலர்களை போல உன் முன்னே மணமாகின்றே மலர்களை போல என் வாழ்வை உவந்தளிக்கின்றே மலரஞ்சலி 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 தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி மலரஞ்சலி. இறை வார்த்தையை வணங்கி அமர்வோம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னல் ஒருவர். திருத்தூதர் பவுல் திமேத்தியுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 10 முதல் 17 வரை. அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களுக்கும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுறுவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பதை உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்தே
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12ஆம் அதிகாரம் 35 37 முடிய. இயேசு கோவில் கற்பித்து கொண்டிருக்கும்போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, தங்களுடைய திருமண வாழ்வின் 50வது ஆண்டினை கொண்டாடும் திருவாளர் வரபகாசம் திருமதி பாத்திமா அவர்களே, இன்று நாம் புனித போனிபாஸ் என்ற ஒரு மறைசாட்சியின் விழாவை கொண்டாடுகிறோம். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆனால் ஜெர்மானிய நாட்டில் அந்த காலத்தில் பல பழங்குடியினராக இருந்த மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து நற்செய்தியை மிகவும் தெளிவாக மன உறுதியோடு போதித்து கிறிஸ்துவ திருச்சபையை நிறுவியதால் அவரை பெருமைமிகு நற்செய்தி பணியாளர் என்று திருச்சபை போற்றுகிறது. இன்று இந்த திருப்பலியில் நான் மிக ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடும் பல தூரத்திலிருந்து வந்தது எனக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீராக நான் கருதி இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். காரணம், இன்று நம்முடைய இந்த விழா நாயகர்கள் நாயகிகள் அல்லது ரெண்டு பேருமே பெருமை மிகு நற்செய்தி பணியாளர் என்று நான் சொல்ல வேண்டும். 2000 வருஷத்தில் சென்னையில் 2000 நற்செய்தி பணியாளர்களுக்கு 3 நாள் மாநாடு நடத்தினோம். அதன் விளைவாக ஒரு ஆன்மீக மையம் தமிழகத்தில் வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்பினார்கள். அதை நானும் தந்தை அக்டேவியஸும் முன்னெடுத்து அதற்கான முயற்சிகளை யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஃபாதர் லூருசாமி, நம்முடைய பிரான்சிஸ்
சேவிய பங்கு தந்தையாக இருந்தவர் என்னை அடிக்கடி பூசை கூப்பிடுவார். நான் சென்னையிலேருந்து வருவேன். அப்போது 2001 டிசம்பர் கிறிஸ்மஸ் டைமில் நம்முடைய சிஸ்டர்ஸ்கிட்ட தான் வந்து தங்கி இங்கேயும் பூசை வைப்பேன். எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய சிஎஸ்எஸ்டி. அப்போது மிகவும் நல்ல முறையில் அந்த கோவிலில் வழிபாடுகளை முன்னின்று வழிநடத்தியவர் நம்முடைய வரப்பிரகாசம். அப்போது நான் என்னை பார்த்து என்கிட்ட பேசினார். மிக ஆர்வமோடு இருக்கிறாரே என்று அவரோடு எங்களுடைய திட்டத்தை எல்லாம் பேசினோம். அவரும் அதில் ஆர்வம் காட்டினார். அப்போது 2001 நாங்கள் 2003 தொடக்கம் வரையிலுமே அதுக்கான இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். தேடி நாங்கள் பல முறை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இருக்கிறோம். அப்போது பிரகாசத்தை இந்த வழியாக போகும்போதெல்லாம் கூப்பிட்டு அவரையும் கையோடு கூட்டிகிட்டு இந்த பகுதியெல்லாம் பார்க்கறது வழக்கம். அன்று தொடங்கியது. இப்போ ஒரு திருமணத்தின் 50வது விழா கொண்டாடுறாங்க. ஆனால் எங்களுடைய உறவின் 25வது விழா, அது பொன் விழானா இது வெள்ளி விழா கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு அன்று முதல் இன்று வரை 2 பேருமே, ஏன்னா நான் அடிக்கடி பார்க்கறது வழக்கம். ஃபாத்திமா அம்மாவும் நிறையா ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாம் உதவி செய்து இதே கோணத்திலே இருந்தார்கள். இவரும் இதே கோணத்தில் வெறும் நற்செய்தி பணி மட்டுமல்ல, சமூக நலப்பணிகள் என்று இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் செய்து கொண்டு இருந்தவர். நாங்கள் இதை தொடங்குகின்ற காலத்திலிருந்து இன்று வரையிலும் மிகவும் ஒரு முனைப்போடு அந்த ஆன்மீக மையத்தினுடைய வளர்ச்சியில் ஈடுபட்டு வருவது எங்கள் எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு உறுதுணையாக இருந்து அது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக அவர் இன்றும் திகழ்கிறார் என்று நான் சொல்லுவேன். ஆகவே இன்று அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்வின் 50வது ஆண்டினை கொண்டாடுகின்ற நேரத்தில் இது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல. அவர்கள் கடந்து வந்த பாதை 50 ஆண்டுகள் என்றால் அது சாதாரண ஆண்டுகள் அல்ல. ஒரு சிலர் சொல்லுவார்கள், பைபிளும் சொல்கிறது 50 ஆண்டுகள் என்பது ஒரு நாளாக கருதப்படும், ஒரு நாள் என்பது 50 ஆண்டுகளாக கருதப்படும். ஆனால் கடவுள் முன்னிலையில் வாழ்பவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அது 50ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம். திருமண வாழ்வு அது ஒரு நாள் என்ற அந்த தொடக்க நாள் மகிழ்ச்சி தொடர்கிறது என்றுதான் பைபிள். அதுதான் இவர்களிடம் நாம் பார்ப்பது. இந்த தருணத்தில் இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல பலர் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்கள் பலருடைய வாழ்த்துக்களையும் பெறுவதன் காரணம் இது மனிதர்களுடைய வாழ்த்தல்ல, நம் வழியாக கடவுள் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். காரணம், இந்த 50 ஆண்டுகள் என்பது பலவிதமான சவால்கள் நிறைந்த பயணம். வாழ்வே ஒரு பயணம். மனவாழ்வு என்பது ஒரு கரடுமுரடான பயணம். திருமணம் ஆனவர்களுக்கு இது நன்றாக புரியும், எங்களுக்கு அதை விட அதிகமாக புரியும். ஏன்னா நாங்கள் தான் எல்லாருடைய சுமைகளும் சுமக்கிறோம், அதனால் அதிகமாகவும் தெரியும். கடந்த 50 ஆண்டுகளில் 2 கொரிந்தியர் 11 5ஆம் அதிகாரம் 27-29 பவுல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசும் பொழுது மிக மிக தெளிவாக பேசுகிறார். எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், ஆனால் அத்தனையும் நான் கடந்து வந்தது எங்களுடைய மனித பலம் அல்ல, மாறாக கடவுள் கொடுத்த ஒரு உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாடு தான் இவர்களை
தொடர்ந்து வழிநடத்தியது. பல சூழல்களில் அவர்களுக்கு சோதனை பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய மன வலிமையை நான் பாராட்ட வேண்டும். 2 பேருமே மன வலிமையோடு இருந்ததனால் இன்று கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆக இனிப்பை சுவைப்பதை விட இவர்கள் புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று பலவிதமான சுவைகளை இவர்கள் கண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறார், கசப்பே கசப்பை மறக்க வைக்கிறது. அது ஒன்றும் நான் சொல்கிறது மிகைப்படுத்தவில்லை. நம்முடைய சகோதர வரப்பிரகாசத்துக்கு நல்லாவே தெரியும், கசப்பே கசப்பை மறக்க வைக்கிறது என்பது உண்மை. எல்லா தருணங்களிலும் நாம் பார்ப்பது எம்மாவுஸ் சீடத்துவ அனுபவத்தை பெற்று வாழ்வது என்பதுதான் நம்முடைய மனித வாழ்வில் முக்கியம். அதுவும் குருக்கள் அல்லது திருமண வாழ்க்கையில். காரணம், எம்மாவுஸ் சீடர்கள் அந்த இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அல்லது இறப்புக்கு பிறகு அவர்கள் பயணம் செய்யும் பொழுது உள்ளத்தில் குழப்பம், வருத்தம் நிறைந்த ஒரு மனிதர்களாக அவர்கள் செல்கிறார்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவை தவிர்த்து அல்லது கடவுளை தவிர்த்து நாம் பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்த பிறகு, எங்களோடு தங்கும் என்று அவர்கள் கூறிய பிறகு அவர்கள் பெற்ற அனுபவம் முற்றிலும் வேறானது. தெளிவு, வெற்றி, மகிழ்ச்சி. அவர்கள் பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் ஒரு விடியல் வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆக கிறிஸ்து நமக்காக நம்மோடு பரிந்து பேசுகிறார், நம்மோடு இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கை பயணம், அதாவது எம்மாவுஸ் பயணம் என்ற பயணத்தில் நாம் எல்லாரும் வாழும் பொழுது பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8 சொல்கிறார், வேதனையா, நெருக்கடியா, பட்டினியா, இடரா, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அவருக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும், அக்டேவியஸ் நாங்கள்லாம் அந்த எம்மாவுஸ் உருவாக்குகின்ற காலகட்டத்தில் எத்தனை நெருக்கடிகள், இடர்கள், பட்டினிகள் அப்படியெல்லாம் அனுபவித்ததை எங்களோடு சேர்ந்து அனுபவித்தார். ஆனால் பணம், செல்வாக்கு, செல்வம் போன்றவற்றில் அல்ல அவருடைய வாழ்க்கை பயணம். அது இருந்தால் இந்நேரம் வேறு விதமாக போயிருப்பார். அதெல்லாம் நினைக்கவே இல்லை. இத்தனை தூரம் எங்களோடு பயணம் செய்த காலகட்டத்தில் எல்லாம் இன்றும் ஒரு பைசா கூட நாங்கள் கொடுத்ததில்லை. அதெல்லாம் அவருடைய சொந்த அனுபவத்தில் சொந்த ஒரு காரியமாக பார்த்து கொண்டார். ஆகவே அதனால்தான் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், யாரோ பேரு தெரியாதவர்கள் என்றெல்லாம் அவரிடம் வந்து பேசுவார்கள், அவருடைய உதவியை பெறுவார்கள். ஆகவே எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து இயேசு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமாக இருப்பதற்கு அவர் முயற்சி செய்து வருகிறார். பாபிலோனில் இஸ்ராயல் மக்கள் இப்படிப்பட்ட நெருக்கடியை சந்தித்த பொழுது, அப்பொழுது எசாயா 43வது அதிகாரத்தில் எழுதுகிறார், பாபிலோனில் கடவுள் என்ன சொன்னார் என்று சொன்னார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியம். நான் உன்னோடு இருக்கிறேன், நான்
அவர் கடவுள் அழகாக சொல்கிறார், உன்னோடு இருக்கிறேன், உண்மை. ஆனால் பலமுறை நாம் படிக்கிறோம், கேட்கிறோம், தியானிக்கிறோம், ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்று மறந்து விடுகிறோம். கடவுள் என்னோடு இருப்பது விட அதைவிட நான் கடவுளோடு இருக்கிறேனா என்பது மிக மிக முக்கியம். அந்த நான் கடவுளோடு இருப்பதன் அடையாளம் என்ன? கடவுளுடைய எண்ணத்தின்படி நான் வாழ்வது, கடவுளுடைய எண்ணத்தை, அவருடைய திட்டத்தை அல்லது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் வாழ்வதுதான் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அபிரகாம், பேதுரு அல்லது இஞ்ஞாசியார், நம்முடைய காலகட்டத்தில் மதர் தெரேசா, இந்த அல்போன்சம்மா, இவர்கள் எல்லாருமே அவர்களுடைய அழைத்தல் அனுபவம் என்னவென்றால் கடவுளை அவர்கள் அனுபவித்தார்கள், கடவுளை அனுபவித்தார்கள். ஆகவே கடவுளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அடிப்படையில் இருப்பது. நான் கடவுளை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கிறேன். அதனால்தான் பவுல் அழகாக சொல்லுவார், கிறிஸ்து இயேசு எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவர். 2 தீமோத்தேயுல சொல்கிறார், ஆனால் நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு உகந்த முறையில் இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்துகிறோம். அந்த பின்னணியில்தான் கலாத்தியருக்கு சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். அந்த பின்னணியில்தான் இவர்கள் கிறிஸ்துவுக்கு, கடவுளுக்கு தங்களையே அன்னை மரியாவை போல அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் கூற வேண்டும். இந்த பின்னணியில் நம்முடைய விவிலிய அழகாக அபாக்குக்கில் அந்த இறைவாக்கினர் கூறுவது, எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள் அல்லது அடுத்தது என்ன என்ற நமக்கெல்லாம் பலவிதமான நெருக்கடிகள், குழப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் நாம் அந்த அபாக்குக் சொன்னதை நாம் மறக்கவே கூடாது. எல்லாருமே இவரோடு சேர்ந்து நாம் அழகாக சொல்ல வேண்டும், அத்தி மரம் துளிர்க்காமல் போனாலும், தொழுவத்தில் மாடு ஈன்றாமல் போனாலும், வயலில் எல்லாம் வற்றி போனாலும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர், நான் ஆண்டவரை புகழ்வேன், காரணம் அவர் என்னோடு இருக்கிறார். அந்த உடன் இருப்பு, கடவுளுடைய உடன் இருப்பு தான் எல்லாம் வாழ்க்கை என்பதை உணர வேண்டும். தொடர்ந்து இவர்கள் அதை நினைத்து கொண்டு வாழ வேண்டும். ஆகவே இயேசுவோடு இணைந்த பயணம் என்பது சீடத்துவ பயணம், நற்செய்தி பணியாளர்களின் பயணம். அது இந்த 50 காலம் சீடர்களுக்கு உயிர்த்த ஆண்டவரை கண்டபொழுது எப்படி ஆச்சரியம் வருகிறதோ, அதே முறையில் இந்த 50 ஆண்டுகள் எப்படி நடந்தேறியது என்ற ஆச்சரியம் கண்டிப்பாக வரும். அதே சீடர்கள் கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவரை அனுபவிக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய ஆச்சரியம் தங்களோடு நிற்கவில்லை. அந்த ஆச்சரியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தி தூதுவர்களாக மாறுகிறார்கள். அதுதான் இன்று இந்த 50 ஆண்டு காலம் கடவுள் நம்மை வழிநடத்தினார். அதனுடைய நன்றி எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கும் நம் எல்லாருக்குமே என்னவென்றால், நம்முடைய இந்த அனுபவம், இறை அனுபவம் தொடர்ந்து அடுத்தவருக்கு இந்த அனுபவத்தை அளிக்கும் ஒரு பணியாளர்களாக நாம்
வாழ வேண்டும். போப் பிரான்சிஸ் அமோரியோ லத்தீசியாவில் அழகாக சொல்கிறாரு, திருமணம் வாழ்க்கை என்பது ஒரு மறைபொருள், புரிந்து கொள்ள முடியாதது. ஆனால் அதே நேரத்தில் கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று நினைக்கின்றவர்கள் அந்த மறைபொருளை அனுபவிப்பார்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி மேரிட் லைஃப் ரொம்ப ஈஸி இல்லை, ஆனால் அதுதான் உண்மை என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களும் இருக்கும் இந்த கிறிஸ்து அனுபவம், இறை அனுபவம் பலவீனத்தை பலமாக்குகிறது, நம்முடைய குழப்பங்களை தெளிவுபடுத்துகிறது, நம்முடைய இயலாமைகளை வெற்றியாக மாற்றுகிறது. அகுஸ்தினார் அழகாக சொல்கிறாரு அவருடைய கன்ஃபெஷன்ஸ் என்ற நூலில், அச்சம் தரும் போராட்ட வாழ்வை, இதுதான் உலக வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும், அச்சம் தரும் போராட்ட வாழ்க்கையை மகிழ்வு தரும் வெற்றியாக மாற்றுகிறார் நம் ஆண்டவர் அவர் என்னோடு இருக்கும்போது. அதான் முக்கியம், நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அச்சம் தரும் போராட்ட வாழ்வை மகிழ்வு தரும் வெற்றியாக மாற்றுகிறார் நம் ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கும்போது. ஆகவே 50 ஆண்டுகளாக கடவுளுடைய இரக்கத்திலும் அன்பிலும் நீங்கள் பயணம் செய்தவர்கள், உங்களுக்கு எங்களது எல்லாருடைய வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு தொடர்ந்து பயணம் செய்ய, அவர் உங்களோடு பயணம் செய்ய நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். என்ன நடந்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் புரியாத அந்த உலகத்தில் எதையும் தாங்குகின்ற இதயம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்க, ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது என்று அறிவேன், இருந்தாலும் தொடர்ந்து இருக்க, கடந்ததை மறந்துவிட்டு, இப்போ 50 வருஷம் நடந்து போச்சு, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய, என்ன பரிசு? இறை ஆட்சி, கடவுளுடைய அந்த வாழ்வு, அந்த பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து, இது பவுலுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன், தொடர்ந்து அவர் சொல்கிறார் போராடுவேன் என்றார். இது இந்த வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை தான். ஆகவே போராடுங்கள் என்று நான் கூறி, இறை அருள் பெருக, இனிவரும் நாட்கள் கடவுள் கொடையென நம்பி தொடர் பயணம் செய்ய உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது உங்கள் திருமண ஒப்பந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை இருவரையும் ஒன்றிணைந்து 5 ஆண்டுகளாக தன்னுடைய அருளில் வாழ வைத்த அந்த கடவுளுடைய இரக்கத்தை நினைத்து நாம் இப்பொழுது அவருக்கு நன்றியாக இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள நான் உங்களை அழைக்கின்றேன். இப்போது நீங்கள் நான் சொன்ன வார்த்தையை பரபரதாசன் என்று நான் பாத்திமா என்ற உங்களை 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருக்க உடன்படிக்கை செய்து அதே உடன்படிக்கையை இந்த நாளில் திருச்சபையின் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன். பாத்திமா என்ற நான் கற்பராசின் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருக்க
வாழ்நாளெல்லாம் இருக்க வாக்களித்தேன். அதே வாக்குறுதியை இந்த நாளில் புதுப்பித்துக் கொள்கிறேன். திருச்சியிலிருந்து நீங்கள் தெரிவித்த நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை கடவுள் அன்புடன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி தம் ஆசிரியர்கள் நிறைவாக பொழிவாராக. இறைவனிடம் ஜெபிப்போம். திருமணத்தில் 50 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற நமது திருவாளர் வரப்பிரகாசம் திருமதி பாத்திமா இவர்களுக்கு இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நம்முடைய பண்டாட்டுகளை இறைவனிடம் எழுப்புவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறைப்பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தயவாய் கேட்டருளும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவருடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இத்தனை ஆண்டுகளாக நேர்மையான நம்பிக்கையுடன் ஒருமித்து வாழ்ந்த வரப்பிரகாசம் பாத்திமா என்னும் அடியார்களுக்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்குமே காணிக்கைகளை உளம் நிறைந்த இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம்.
இவர்கள் உம்மிடம் விரும்பி கேட்கும் ஒற்றுமை, அமைதி போன்ற நலன்கள் அனைத்தையும் இவர்களுக்கு தாராளமாக தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவிரா பிணைப்பினால் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான மக்களை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பின் அருளினாலும் திருமணத்தின் பயன்களை சொல்லற்கரிய முறையை விளைவிக்கின்றேன். உலகம் அதனால் அணி செய்யப்படுகின்றது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பினால் திருச்சபை வளர்ச்சி பெறுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவருடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. எனினும் திருமகனாகிய உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு மக்கள மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பின் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் நம் காணிக்கையை கண்ணோக்கிறலை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியம் கடவுளின் தாயமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அல்போன்சா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எங்களுக்காக இத்திரு நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரை வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். உன்னாமம் போற்றுவே
பொழியும் அருளும் நீ பொழியும் அருளும் நீ அதாவது அந்த எம்மாவுஸ் இப்போ இருக்கிற இடம் ஏறக்குறைய ஒரு 8 மாதங்களாக நாங்கள் பல நாட்களாக தொடர்ந்து வாங்க வேண்டிய சூழல். அதற்கு நம்முடைய சித்தானங்கூர் தந்தை ஜான் பீட்டர் பிரகாஷத்தோடு சேர்ந்து மிகவும் எங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள். அதனால் ஜான் பீட்டரை நான் இந்த நேரத்தில் நன்றியோடும் பெருமையோடும் நினைத்து கொள்கிறேன். அவருக்கும் இந்த கோயில் 2021-22 தந்தை ஃபெலிக்ஸ் அழகாக தொடர்ந்து அருமையாக வேலை செய்தார். அந்த நேரத்தில் நான் இங்கே பாண்டிச்சேரியில் பணியாற்றும் நேரத்தில் இதை முடித்தோம். அதற்கும் பிரகாசம் அவர்கள் கூடவே இருந்து உதவி செய்தார்கள். அதிகமாக பாராட்டுகள். ஏன்னா இந்த கோயிலில் நான் பூசை வைக்கும் போதெல்லாம் ஃபெலிக்ஸையும் உங்களையும் மற்ற தலைவர்கள் நம்முடைய சிஸ்டர்ஸையும் நம்முடைய சிஎஸ்எஸ்டி சிஸ்டர்ஸையும் மிகவும் பெருமையோடு நான் நினைத்து கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய அந்த இறுதி ஜெபத்துக்கு முன்பாக தந்தை அக்டேவிஸு 2 வார்த்தைகள் சொல்லுவார். அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன ஒருபாடு திருதி பூசை தந்தை நம்முடைய அருள் பிரகாசம் நம்முடைய சிஸ்டர்கள் ஒருத்தவங்க, அதன் பிறகு ஒரு பங்கு மக்கள் சார்பாக. ஆனால் 2 வார்த்தைகள் பேசுவாங்க. 2 வார்த்தை தான். கடைசியாக பிரகாசம் ஒரு வார்த்தை பேசுவார். ரெண்டு வார்த்தைங்கிறத நான் 2 நிமிஷமாக எடுத்துக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அதிலேருந்து ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு குறிப்பிட்டுட்டு நான் இடம்பெயர்கிறேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு இருக்கட்டும். எனக்கு 4 வீலர் ஓட்ட தெரியாது. ஒரு தடவை திருச்சியில் ஒரு பங்கில் தியானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். 3 நாள் தியானம். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போக முடியல. டிரைவர் வரல. அவர் திரு வரப்பிரகாசத்துக்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு ஓட்ட தெரியாது. என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஓட்டலாங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. அவர் பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நான் திருச்சிக்கு ஓட்டிகிட்டு போனேன். ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, நாங்கள் அந்த இடத்துல முக்கியமாக ஆயர் அவர்கள் இந்த மறை மாவட்டத்தை சேர்ந்தவர், நான் வேறு மறை மாவட்டத்தை சேர்ந்தவன். நண்பர்கள் என்றால் அந்த சூழ்நிலையில் உறவில்
இணைந்து சிந்தனை செய்த அந்த உறவில் கடவுள் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அந்த நற்செய்தியை இந்த தளத்தில் நற்செய்தி பணி அறிவிக்கிறதுக்கு கூடவே தொடக்கத்திலேருந்து எங்களோடு இருந்ததற்கு அவர் தான் லைசன்ஸ். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருந்தின் இனிமையை சுவைத்து நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். திருவாளவர பிரகாசம் திருமதி பாத்திமா இவ்விருவரையும் நீர் விண்ணக விருந்துக்கு இட்டு செல்லும் வரை புனிதத்திலும் முதுமையிலும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கத்துடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றுமுள்ள வாழ்வினால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளில் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திரு நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. இறைவனுக்கு நன்றி. ஒரு வார்த்தை 2 வார்த்தை காதில் சொல்லிட்டு போயினே இருக்கிறாரு. அன்புக்குரிய மாமா திருமிகு வரப்பிரகாசம், அன்பு அக்கா திருமதி பாத்திமா இவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் பொன்விழா நாளில் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். 50 ஆண்டுகள் கொண்டாடுவதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக மாமா வரப்பிரகாசம் என்னோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஆனால் இன்பா கேட்குதுப்பான்னு சொன்னார். அப்படி தான் ஆரம்பித்தார், இன்பா அப்படின்னு ஆரம்பித்தார். நான் பூசம் முழுசும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இன்பா அவருடைய அன்பு கணவர் இவர்களுடைய ஒரு நன்றி அறிதலாக நான் பார்க்கிறேன். அவருடைய கிராட்டிடியூட், அவருடைய தேங்க்ஃபுல்னஸ், அதுதான் நினைக்கிறேன். என்னை வளர்த்தாங்க, என்னை ஆளாக்குனாங்க, என்னை உயர்த்தினாங்க, திருமணம் முடித்து கொடுத்தாங்க, எனக்கு வாழ்வு கொடுத்தாங்க. வாழ்வு கொடுத்த இந்த தெய்வங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதுதான் அன்பு சகோதரி இன்பா அவருடைய கணவருடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா இப்படி எல்லாரும் கூடுவதற்கு அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள், காரணமாக இருக்கிறார்கள். இன்பாவுக்கும் கணவர் ஆண்டோ நினைக்கல, ஆண்டோ தானே, அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். ரெண்டாவதாக பிஷப் சொல்லிட்டார், ஒரு வார்த்தை 2 வாரம் நிறைய பேச முடியாது, இருந்தாலும் எங்களுடைய குடும்ப உறவுகளை பார்க்கின்ற பொழுது அவர் நற்செய்தி பணி பற்றி 1000 அக்டோவிஸ் தந்தையும் சொன்னாங்க. இது ஜீன்ஸில் இருக்கிறது, ஜீன் மரபியல் பண்பு. ஏன்னா எங்களுடைய கிராமத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 26 கிராமங்களை சேர்ந்த ஒரு பெரிய பங்கு ஒரு காலத்தில் இப்போ 3 பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னுடைய மூதாதையர்கள், எங்களுடைய மூதாதைகள் தான் குருக்களுக்கு உதவியாக இருக்கின்ற உபதேசியார்கள். இந்த உபதேசியார்னா இன்றைக்கி வந்து கேவலமாக தெரியும், வில்லியம் தான் எனக்கு உபதேசியார், இன்றைக்கி கேவலமாக தெரியும். பிரெஞ்சு குருக்கள், எம்இபி குருக்கள் பணியாற்றுகின்ற பொழுது உபதேசியர்கள் என்பவர்கள் குருக்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர்கள், ஆசிரியர்களோட மேலானவர்கள், சிறமையான சிறப்பான
ஆசிரியர்களை தேர்வு செய்துதான் வேதியர்களாக மாற்றுவார்கள். டீச்சர் கும் கேட்டிகிஸ் சொல்லுவாங்க. எனவே சிறப்பானவர்களுக்கு அவங்க சம்பளமும் 2 ரூபாய் அதிகம். அப்போ சரியா? அப்போ வேதியர்கள் என்பவர்கள் குருக்களுக்கும் மக்களுக்கும் இணைப்பாளர்களாக இருந்தார்கள், மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தார்கள், அந்த ஊரினுடைய தலைவர்களாக இருந்தார்கள், அந்த ஊரினுடைய ஆசிரியர்களாக இருந்தார்கள், அந்த ஊரினுடைய வழிகாட்டிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் அன்பு மாமா பிரகாசம் அவர்கள். எனவே 25 ஆண்டு காலம் எம்மாவுஸ் நிறுவனத்தோடு இணைந்து கொண்டு நற்செய்தி பணி ஆற்றினு சொன்னால் எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த அந்த பக்குவம், பற்று, கடவுள் நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறது. எனவே அவருடைய தொடர்ச்சியாக அவர் இருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே சமயத்தில் நான் குருமட மாணவனாக இருந்த காலத்திலிருந்து பெங்களூர் சென்ட் பீட்டர்ஸில் படிக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், அவங்க என்ன பார்க்க வருவாங்க. இப்போல்லாம் எல்லாரையும் வரவேற்கக்கூடிய நல்ல விருந்தோமல் கூடியவர்கள். நற்செய்தி பணி என்பது ஏதோ வார்த்தை பேசுகிறது இல்லை, அவர்கள் விருந்தோமல் செய்கிறவர்கள். வருகிற நல்லா கவனி கொடுங்க, அக்கா நல்லா சமைப்பாங்க, எல்லாம் டேஸ்டாக கொடுப்பாங்க. அதனால் நான் குருமட மாணவனாக இருந்த காலத்தில் வீட்டுக்கு செல்வது பெங்களூரில், அது இப்போ இங்கே வந்த பிறகும் அடிக்கடி செல்வது உண்டு. அப்படி எல்லா உறவுகளையும் அவர் கட்டி எழுப்பக்கூடியவர்கள். அதே சமயத்தில் அந்த முன்னுரையில் மருமகம் வாசிக்கும் பொழுது கேட்டிருந்தேன், அவர்கள் பிரச்சனை அடுத்தவங்கன்னு சொன்னால் அவன் பிரச்சனைன்னு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வார், இவர் போய் அந்த பிரச்சனை முன்னின்று தீர்த்து வைக்க போவார். அவங்க பிரச்சனை, அவங்க கஷ்டம் அதெல்லாம் கிடையாது, அது நம்முடைய கஷ்டம், நம்முடைய நோய், நம்முடைய கவலை என்று சொல்லி அடுத்தவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு சமுதாய சிந்தனையும் ஆன்மீக பக்குவம் கொண்ட அருமையான மாமாதான் திருவாளர் பிரகாசம் அவர்கள். எனது நேரத்தில் ஆயர் இந்த நேரத்தை சுருக்கி விட்டதால உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி. அருள் சகோதரி சிஸ்டர் மங்கலம் பிரவென்சியல் அவர்கள் வாழ்த்து பேசுவார்கள். வணக்கம். இன்று பொன்விழா காணும் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திரு வரப்பிரகாசம் அவர்களுக்கும் திருமதி ஃபாத்திமா அவர்களுக்கும் இறைவன் இன்று மகிழ்ச்சி கொள்கின்றார் உங்களை நினைத்து. ஏனென்றால் அவருடைய பணியை நீங்கள் நிறைவாக ஆற்றியிருக்கின்றீர்கள். இறைவனோடு சேர்ந்து நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றவர்கள், கூடியிருக்க நினைத்தவர்கள், வர முடியாதவர்களோடு சேர்ந்து உங்களை வெகுவாக பாராட்டுகின்றோம். இந்த 50 ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்திருக்கின்றீர்கள் திருமண வாழ்க்கையில். ஆனால் வாழ்க்கையில் 75 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து சென்றிருப்பீர்கள். பற்பல அனுபவங்கள் ஆயர் பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டது போலவும் அருட்தந்தையர்கள் குறிப்பிட்டது போலவும் நீங்கள் உடன் உழைப்பாளிகளாக திருச்சபையோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்றீர்கள். குறிப்பிட்ட விதத்தில் சிஎஸ்எஸ்டி அருட் சகோதரிகளோடு உங்களுடைய உறவு என்பது இந்த இடத்தில் இந்த ஒரு இறை சமூகம் கட்டி எழுப்புவதற்கு திரு வரப்பிரகாசம் அவர்கள் மிகவும் பாடுபட்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த எமது இல்லத்தில் இருக்கக்கூடிய சிற்றாலயத்தில் அன்றைய தினத்தில் திருப்பலிகள் நடைபெறும் போது அவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட் என்ற ஒரு நிலையில் பங்கு கொள்வார்கள். இப்பொழுதுதான் புரிகின்றது, அருள் தந்தை அருள் செல்வம் கூறும்போது அவர்கள் அந்த ஜீனிலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே யார் என்ன சொல்கிறாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவர்கள் நின்று அதை வழிநடத்துவார்கள். வெகுவாக ஆன்மீகத்தில் மக்களை இட்டு சென்றதை நான் ஒரு இளம் கன்னியாக நான் அவர்களை பார்த்திருக்கின்றேன். இன்றும் நான் அவர்களை பார்ப்பது என்னவென்றால், இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் வில்லியம் அவர்கள் கண்டிப்பாக கேட்டிகிஸ்டினுடைய அந்த வேலையை இவர்களிடமிருந்து அழகாக கற்றிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்னால் மக்களை ஒருங்கிணைப்பதிலும் அவர்களை வளர்த்தெடுப்பதிலும் மிகவும் அக்கறை கொள்பவர்கள், உடன் உழைப்பவர்கள் திருமதி ஃபாத்திமா அவர்களுக்கு இந்த நாளில் பொன்விழா காணக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு இறைவன் ஆசீர் இருந்ததை நினைத்து மகிழ்வதோடு உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து பவள விழா, 100 விழாக்களை நீங்கள் கொண்டாடுவதற்கு இறை ஆசீர் உங்களோடு இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நினைத்தவை நடக்க வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்க வயது இல்லை என்றாலும் உங்களை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு both of you. God bless you. இறை இயேசுவில் அன்புக்குரியர் அவர்கள் சென்ற பிறகு நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அவரை வாழ்த்திக் கொள்ளலாம் அல்லது இங்கே வந்து பேசி அவரை வாழ்த்திக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்த்துதலை அப்படி தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Happy wedding day to you. 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 ஒரு நிமிடம் நாம் வைத்துக் கொள்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. தயவு கூர்ந்து வாழ்த்துகிறவர்கள் வந்து வாழ்த்தலாம். ஆலயம் என்பதை மறக்கக்கூடாது. ஜெபிப்பதற்கான இடம். அருட்தந்தையர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. உறவுகளின் சார்பாக திருவாளர் சின்னப்பராஜ் சித்தானங்கூர் ஆசிரியர் அவர்கள் ஒரு வாழ்த்து பாடி தன்னுடைய மரியாதையை அவர்களுக்கு தெரிவிக்கிறார். இறைவன் காத்து வந்தார் ஆண்டவர் இயேசு வழிகளால். இறைவன் காத்து வந்தார் ஆண்டவர் இயேசு வழியில் நாளும் அவர் நடந்தார். நல்லதொரு பெற்றோரார் நாளும் அவர் வளர்ந்தார். நல்லதொரு பெற்றோரார் நாளும் அவர் நடந்தார். சேர்ந்து எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்னுடைய அன்புக்கு இணங்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மட்டும் இல்லை, அந்த சால்வை யார் யாருக்கெல்லாம் போற்றணும்னு நான் நினச்சினோ எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் சால்வை போற்றுன்னு தான் என்னுடைய மனதில் சந்தோஷப்படுறேன். அதனால் என்னுடைய சால்வியை நான் உங்களுக்கு போற்றிருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்து அங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணும். தயவுசெய்து பனிக்குங்குமத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, என்னுடைய உறவுகள் அந்த சவேரியார் பங்கிலிருந்து வந்திருக்காங்க, கிறிஸ்தரசு பங்கிலிருந்து வந்திருக்காங்க, உதயத்தூர், எல்லா இடங்களிலிருந்தும்
என் இருந்தை பங்கு தந்தை வந்திருக்கிறாரு. அவர் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப ஆர்வத்தோடு எனக்கு இந்த வைபவத்தை நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தவர், அறிவுரையாளராக இருந்தவர், எல்லா காரியத்திலையும் எனக்கு கொடுத்துருந்தார். அது மாதிரி இன்றைக்கி வந்திருக்க உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்துகிறேன். எல்லாரும் தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. உங்களை நான் வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். அன்பிற்கினியவர்களே, இதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்னரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் பகிர கடமைப்பட்டுள்ளேன். இந்த பகுதியிலே நான் முதலாக வரும்பொழுது என்னை இங்கு அடையாளப்படுத்தியவர் மேலுமாக இந்த பகுதியிலேயே முதலாக அன்பியத்தை கட்டி எழுப்பியவர். யாரும் இரு தலைவர்களுக்கு ஒரு ஆள் பணிவிடை செய்ய முடியாது என்ற இங்கே சாலமேடு பகுதியிலும் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட வகையிலே இங்கு 4 அன்பியங்கள் உருவாகி இருப்பதற்கு முதற் காரணமாக இருந்தவர் அன்னார் அவர்கள். முதலாக அடைக்கல மாதா அன்பியம், அதன் பிறகாக நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் அன்பியத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாகுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்த்து பாடல் தொடர்ந்து பாடப்படும். பொன்னாடை அணிவிப்பவர்கள் அழகாக பொன்னாடை அணிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த 50ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு மாமா வரப்பிரகாசம் அவர்களையும் அத்தை ஃபாத்திமா அவர்களையும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அருட்தந்தை லூர்துசாமி அவர்களை வாழ்த்தி பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம். நன்றி, வணக்கம்.
தயவு செய்து அனைவரும் இல்லத்திற்கு சென்று உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கு அனைவருக்கும் உணவு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அனைவரும் இல்லத்திற்கு சென்று உணவருந்தி செல்லுமாறு அன்போடு பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம். யாரும் உணவருந்தாமல் செல்ல வேண்டாம்.